Hello viewers, welcome to NS Family Vlog. Today Monday morning. So Monday morning நாவே எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்போம். ஸோ நான் ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் எப்படி நான் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரு குக்கரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சோம்பு, சீரகம், ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். மண்டே மார்னிங்னாவே எல்லோரும் ரொம்ப அவசரமாக கிளம்பிகிட்ருப்போம். ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் எல்லாத்தையும் கட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஸோ முன்னாடியே நான் எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ், கேரட்டை ஆட் பண்ண போகிறேன். இதில் பட்டாணி ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட் மட்டும் போட்டு ஒரு அழகான சூப்பரான பிரியாணி. நெக்ஸ்ட்டு சைட் பை சைடாக இட்லி ரெடி பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மசாலா, கரம் மசாலா தூள், பிரியாணி பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ரைஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் ரைஸை நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஸோ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான பிரியாணி ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி. ஸோ அவனுக்காக இந்த பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கா என் பாப்பா. அவள் தம்பிக்காக ஜூஸ் ரெடி பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் கேட்டான். அதனால் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கா. ரெடி ஆயிடுச்சு. தம்பி சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டான், அவனுக்கு பிடிச்ச ஜூஸ் கொடுத்தனால. ஸோ நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஓகே பாய், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.